வெல்லவே முடியாத ஒரு யுத்தத்துக்குள் உங்களை இழுத்து விட்டிருக்கிறது இஸ்ரேல். எனவே அந்த யுத்தத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தை ஏமாற்றி தள்ளுவதற்கான புதிய பிரச்சாரத்தையும் இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாபல் மந்தப் ஏரியா உள்ளிட்ட யமனுடைய கடல் எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதிகளில் சோமாலியாவை சேர்ந்தவர்களும் கப்பல்களை கடத்துகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. ஒரு பக்கம் ஹார்முஸ் மூடப்பட்டிருக்கிறது, அங்க தொழில் பண்ண முடியல. மறுபக்கமாக ரெட் சீக்குள்ள தொழில் பண்ண முடியாம இருக்குது. தற்போது இந்த பாபல் மந்தபுக்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய சோமாலியா கடல் பகுதிகளிலையும் தொழில் பண்ண முடியாத அளவுக்கு நாடுகளுக்கு சிக்கல் வருகிற அளவுக்கு கப்பல்கள் கடத்தப்படுகிற நிலைகள் உருவாகி இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அங்கு அவர் இருக்கும் போதே கத்தர் மேல ஈரானுடைய IRGC தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இன்றைக்கு ஈரான் மொத்தமாக கத்தருடைய உதை நகரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தின் மீதான தாக்குதல்களை 4 கட்டமாக நடத்தியிருக்கிறார்கள். ஒரு தாக்குதல் 2 தாக்குதல் இல்ல, 4 அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 4 அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளிலும் மத்திய கிழக்கிலே பல முக்கியமான சம்பவங்களும் செய்திகளும் வெளிவந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான கட்டத்திலே 2 நாடுகளும் ஒரு பாரிய யுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த யுத்தத்துக்கு மத்தியில இந்த யுத்தத்தை நீட்டிப்பு செய்வதற்கான எல்லா சூழ்ச்சிகளையும் இஸ்ரேல் தான் செய்து வருகிறது என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய துணை அதிபர் JD வான்ஸ் அவர்கள் நேற்று சொன்ன செய்திகளை எல்லாம் நம்முடைய செய்திகளை நம்ம பகிர்ந்திருக்கிற அதே நேரத்தில் அது தொடர்பான செய்திகளோடு இன்றைக்கும் ஈரான் அரபு நாடுகளுடைய அமெரிக்காவின் தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்கக்கூடிய செய்திகளும் அதேபோன்று அமெரிக்கா ஈரான் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் பற்றிய செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல வாஷிங்டனுடைய வெளியுறவு கொள்கைகளை ரொம்ப கிண்டலாக அவர் இன்றைக்கு அவருடைய சோசியல் பக்கத்தில் எழுதியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தை கிண்டல் செய்து எழுதுகிற நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, வெளிநாடுகளுடைய தலையீடு குறித்து அமெரிக்கர்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அந்த வெளிநாடுகள் என்று அவர் சொல்றது இஸ்ரேலை தான் சொல்றாரு. உங்க நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்கிறான், இதையெல்லாம் கண்டுக்காம நீங்க இருக்கிறீங்க என்கிற விதமாக அவர் கிண்டல் அடிக்கிற செய்திகளை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, வெல்லவே முடியாத ஒரு யுத்தத்துக்குள் உங்களை இழுத்து விட்டிருக்கிறது இஸ்ரேல். எனவே அந்த யுத்தத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தை ஏமாற்றி தள்ளுவதற்கான புதிய பிரச்சாரத்தையும் இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை கூட கண்டுக்காம இருக்கிறீங்களே என்கிற விதமாக அவருடைய கிண்டல் மொழி அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல டிரம்பினுடைய முன்னாள் ஜனாதிபதி தேர்தலுடைய பிரச்சாரகராக மாகா என்கிற மேக் அமெரிக்கன் கிரேட் அகெயின் என்கிற அந்த அமைப்பினுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்தவர் கூட தற்போது இஸ்ரேலுடைய கையாளாக மாறி இருக்கிறார். இஸ்ரேல் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அமெரிக்காவை பற்றிய தப்புத்தப்பான செய்திகளை சொல்லிட்டு அமெரிக்காவை கொண்டு வந்து எங்க கிட்ட மாட்டி விட்டுருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா வெளியே வர விடாம தவிக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ரொம்ப கிண்டலாக அவருடைய செய்திகளை அவர் எழுதி இருக்கக்கூடிய காட்சிகளை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் குற்றவாளிகளை தண்டிக்கவும் அதே போன்று பழி வாங்கவும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய தெஹ்ரானுடைய இமாம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம பார்க்க முடியும். தெஹ்ரான்ல வெள்ளிக்கிழமை தொழுகைகளை இன்றைக்கு ஜும்மாவினுடைய ஹொத்துபாவை நடத்திய முகமது ஜவாத் ஹாஜி அலி என்கிற தெஹ்ரானுக்கான இமாம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல மறைந்த தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய கொலைக்கு காரணமானவர்களை தண்டிப்பது நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று, கண்டிப்பாக அவருக்காக நாம் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் என்று பேசியவர் மேலதிகமாக பேசும்போது அதற்கு அடுத்ததாக முதல்ல ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்றவங்களை பழிவாங்கணும், அவங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறாரு. 2வது என்ன காரியம் பண்ணணும் என்று கேட்டா, இந்த பகுதிகளிலிருந்து அமெரிக்காவை முற்றுமுழுதாக வெளியேற்ற வேண்டும். அதாவது அரபு நாடுகள் எதிலையுமே அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் இருக்கக்கூடாது, அந்த காரியத்தையும் ஈரான் செய்யணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திரும்ப நீங்க அவங்களுக்கு அட்டாக் பண்ணணும், அப்பதான் அங்கிருந்து அவங்க வெளியே போவாங்க. 3வதாக மேற்கு ஆசிய வரைபடத்திலிருந்து ஜியோனிச ஆட்சியை அகற்றுவது. 3வதா என்ன பண்ணணும் கேட்டா, இஸ்ரேலுங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது, இஸ்ரேலை அகற்றணும் அப்படிங்கிறாரு. 4வதாக சொல்லும் போது உலகத்தில் அமெரிக்காவினுடைய மேலாதிக்க நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார் தெஹ்ரான்
தெஹரானுடைய இமாம் என்று அறியப்படுகிற ஹாஜி அலி அக்பர் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய ஜும்மா தெளிவுரையில இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பதாகவே ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி தன்னுடைய தகப்பனாருடைய ஜனாசா அடக்க நிகழ்வுகள் தொடர்பாக வெளியிட்டிருந்த அறிக்கையில ஈரான் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டதற்கும் அவரோடு சேர்த்து ஈரானிய தலைவர்களை அமெரிக்கா கொன்றதற்கும் பழி வாங்க வேண்டும் என்கிற அறிவிப்பை விடுத்திருந்தார். அதற்கு பிறகுதான் உச்சகட்டமான பழி வாங்குகிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் தான் ஈரான் அமெரிக்காவுடைய நிலைகள் மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறது. இதுல ஒண்ணு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, ஈரான் மீது அமெரிக்காவும் கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஆனா அதை அவங்க சர்வை பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓகே, நமக்கு அடிப்பான் தான், அதை நம்ம தாங்கிக்கிறோம். ஆனா நம்ம திருப்பி அடிக்கணும். அடி வாங்குவதற்கு அவர்கள் பின் வாங்குவதில்லை. அவங்க மேல அடிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்போ திருப்பி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். எனவே எங்க மேல அவங்க அடிப்பாங்க, ஆனால் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் என்கிற பாணியில தான் அவர்களுடைய இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் இன்றைய நாளில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக சாபஹார் துறைமுகத்தில் இருந்த கடல் கண்காணிப்பு கோபுரம் அமெரிக்க தாக்குதல்களால் அழிந்திருக்கிறது, தகர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியே இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த கண்காணிப்பு கோபுரம் பற்றிய செய்திகளை ஒரு பிரபலமான செய்தியாக இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்கள் பேசுகிறது. மக்ரான்ல இருக்கக்கூடிய சாபஹார் துறைமுகத்தில் இருந்த கடல் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தினுடைய இந்த கண்காணிப்பு கோபுரம் தான் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது ஒரு முக்கிய செய்தியா பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கோபுரத்தில் இருந்து மீனவர்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். அந்த உள்நாட்டுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்க எல்லாம் மீன் பிடிக்க போறீங்க, நம்ம மக்கள் போய் மீன் பிடிக்கிற அந்த கோபுரம், அந்த சைக்கிணைகளை கொடுக்கக்கூடிய தகவல்களை கொடுக்கக்கூடிய கோபுரத்தை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உள்நாட்டு சப்போர்ட் இதன் மூலமாக கிடைக்கும்ங்கிறதுனாலையும் ஈரான் இன்றைக்கு இந்த அறிவிப்புகளை ஈரானுடைய ஊடகங்கள்ல மிக முக்கியமான செய்திகளாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. வலமல ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதீஸ் வருவாங்க. இன்றைக்கும் ஈரானுக்கு ஆதரவாக அவங்க மிகப்பெரியதொரு ஆர்ப்பாட்டத்தை தலைநகர் சனாவுல யமன்ல நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள்ல யமன் கடற்பகுதிகளில் ஒரு டேங்கர் கடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பல்ல ரசாயனங்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு கப்பல் யமனுடைய கடற்கரைக்கு அப்பால் அசானா என்கிற பகுதிகளில் தான் இந்த கப்பல் கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கடத்தலுக்கு காரணம் ஹவுதீஸ் அல்ல, ஹவுத்திகள் இதை செய்யவில்லை என்று ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இந்த கப்பலை கடத்தி இருப்பது சோமாலியாவை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது பாபல் ஏரியா உள்ளிட்ட யமனுடைய கடல் எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதிகளில் சோமாலியாவை சேர்ந்தவர்களும் கப்பல்களை கடத்துகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. ஒரு பக்கம் ஹார்முஸ் மூடப்பட்டிருக்கிறது, அங்க தொழில் பண்ண முடியல. மறுபக்கமாக ரெட் சீக்குள்ள தொழில் பண்ண முடியாம இருக்குது. தற்போது இந்த பாபுல் மந்தபுக்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய சோமாலியா கடல் பகுதிகளிலையும் தொழில் பண்ண முடியாத அளவுக்கு நாடுகளுக்கு சிக்கல் வருகிற அளவுக்கு கப்பல்கள் கடத்தப்படுகிற நிலைகள் உருவாகி இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு பலத்த பதிலடி தாக்குதல்களை பல நாடுகளிலும் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கத்தருக்கு போயிருந்தாரு. கத்தருடைய முன்னாள் அதிபருடைய மரணத்துக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காகத்தான் அவர் போயிருந்தாரு. அங்கு அவர் இருக்கும் போதே கத்தர் மேல ஈரானுடைய IRGC தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இன்றைக்கு ஈரான் மொத்தமாக கத்தருடைய உதய் நகரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தின் மீதான தாக்குதல்களை 4 கட்டமாக நடத்தியிருக்கிறார்கள். ஒரு தாக்குதல் 2 தாக்குதல் இல்ல, 4 அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 4 வேவாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 2 வேவ் அட்டாக் ஈரானுடைய IRGC பண்ணியிருக்கிறாங்க. 2 வேவ் அட்டாக் ஈரானுடைய ராணுவமே பண்ணி இருக்கிறாங்க. எனவே 2 தரப்பாலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் 15வது கட்ட தாக்குதல்களாக ஈரான் விவரித்திருக்கிற அதே நேரத்தில் கத்தருடைய உதைது நகரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தை எங்களுடைய படைகள் குறிவைத்து தாக்கி இருக்கின்றன. இந்த தாக்குதல்களால அமெரிக்காவினுடைய தொலைதூர ரேடார் அமைப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவினுடைய மூலோபாய எரிபொருள் நிரப்புகிற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புகிற அந்த தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் விமானங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறார்கள். எனவே கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய படைத்தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரியதொரு அடியாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரும் பின்னடைவு, ஈரானுக்கு மிகப்பெரியதொரு ஒரு அப்பர் ஹேண்டாக அவங்க மேல வர்றதுக்குரிய ஒரு நிலையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. IRGCயும் அதே போன்று ஈரானுடைய
ராணுவமும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரான் ஒரு முக்கியமான அறிவித்தல் விடுத்திருந்தாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். சிரியாவில் அல் தான்ஃப் என்கிற ஒரு தளம் இருக்கிறது அமெரிக்காவுக்கு. அந்த தளத்தின் மீது நாங்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த தளம் ஜோர்தான் ஈராக்கில் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளம். அந்த தளத்தின் மீது ஈரான் எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சிரியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாங்க. ஈரான் கிளைம் பண்றாங்க நாங்க அட்டாக் பண்ணினோம்னு. ஆனா சிரியா என்ன சொல்றாங்கன்னா இல்ல அந்த தளத்தில் அட்டாக்கே நடக்கல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இதில் எது உண்மை என்கிற விவகாரம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஈரான் சில காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளின் பிரகாரம் ஈரான் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்கிறத புரிய முடியும். சில நேரங்களில் சிரியாவை பொறுத்தவரையில் இந்த வாருக்குள்ள நம்மளும் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும், ஏன்னா அகமது அல் ஷாராவினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் பெரிய அளவு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தாலும் ரொம்ப மிடிலாவே அவர் போய்கிட்டு இருக்கிறார். இன்னொரு யுத்தத்துக்குள்ள போய் மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கூட செய்திருக்கலாம். இதே நேரம் ஈரான் அட்டாக் பண்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்னன்னு கேட்டா 2 நாட்களுக்கு முன்பதாக சிரியா அதே போன்று லெபனான் எல்லையில பல டேங்கர்கள், லாரிகள், பெட்ரோல் ஏத்திக்கிட்டு போகிற டேங்கர் பவுசர்கள் மாதிரி இருக்குமா இல்லையா, அதை எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சு சிரியாவினுடைய போர்சஸ் என்ன பண்ணாங்கன்னா சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்குள்ள இருந்து நூற்றுக்கணக்கான நவீன ரக ஆயுதங்கள், ட்ரோன்கள் இது எல்லாத்தையுமே கைப்பற்றினாங்க. இது எல்லாமே ஈராக்ல இருந்து சிரியா வழியாக நேரடியாக ஹிஸ்புல்லாக்களுக்கு கொண்டு சென்ற ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை சிரியாவினுடைய படைகள் கைப்பற்றியதனாலும் அதற்கு பழி தீர்ப்பதற்காகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் சிரியா என்ன பண்றாங்கன்னா இல்ல அப்படி ஒரு அந்த தளம் குறிவைக்கப்படவும் இல்லை, அந்த தளத்தில் குண்டுவீச்சுகள் நடத்தப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மறுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம அந்த ராணுவ தளத்தில் அமெரிக்காவினுடைய போர்சஸும் இல்லங்கிறாங்க. அமெரிக்காவுடைய போர்சஸ் அங்க இருக்கிறாங்கிறதுனாலதான் ஈரான் அட்டாக் பண்றான். ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அமெரிக்கன் போர்சஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா சிரியாவுல பஷர் அல் ஆசாதினுடைய ஆட்சி கவிழுகிற நேரத்தில் அங்க சிரியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ரஷ்யாவினுடைய ராணுவம் தான் வெளியே போனது. அதற்கு பிறகு அமெரிக்கன் போர்சஸ் சில இடங்கள்ல வந்தாங்க. அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்பது இன்டர்நேஷனல் அளவுல இருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்பாக இருந்தாலும் இன்றைக்கு அப்படி ஒன்று இல்லங்கிறாங்க சிரியாவினுடைய ராணுவம். அது எதுக்காக சொல்றாங்கன்றது தெரியல. ஆனா அங்க இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய போர்சஸ்ங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் குறித்த இஸ்ரேலுடைய செய்திகளை இன்றைக்கு கத்தார் மறுத்திருக்கிறது. அதாவது இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக, ஈரானுக்கு எதிராக கத்தருடைய போர்சஸும் கத்தருடைய கவர்மெண்ட்டும் தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகி வருகிறது, ஒத்துழைப்பதற்கு தயார் என்று அறிவிச்சிருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். இந்த செய்தியில் எந்த உண்மையும் கிடையாது. நாங்கள் நடுநிலையாக அமைதியை விரும்பக்கூடியவர்கள், எங்களுடைய நட்பெயருக்கு இது களங்கத்தை உண்டாக்குகிறது என்கிறது கத்தர். நாங்க எல்லா நாடுகளையும் சமாதானமாக கொண்டு போகணும்ங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். ஆனா நாங்களே இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண போறோம் அல்லது அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண போறோம் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடுகிற தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது, கண்டனத்துக்குரியது. அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்தர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா கத்தர் இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆல்ரெடி கத்தரும் ஈரானும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான். அதனாலதான் இந்த வாட்டி ரஸ்லபானுக்கோ எங்கேயோ அட்டாக் நடக்காம முழுவதுமாக அமெரிக்காவுடைய தளங்களுக்கு தான் நடத்தப்படுகிறது. நேரடியாக கத்தருடைய எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் அட்டாக்குகள் நடக்கல. இந்த நிலையில இது சிண்டு முடிகிற வேலையை பார்ப்பாங்கல்ல, இப்படி ஒரு செய்தியை போட்டா ஈரான் அதை நம்பி கத்தர் மேல அட்டாக் பண்ணுவாங்க, இதுக்காக கூட சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. இன்றைக்கு வெளிப்படையாகவே தோஹா இன்றைக்கு இந்த செய்திகளை மறுத்திருக்கக்கூடிய நிலையில தான் ஈரான் மீதான தாக்குதல்கள், ஈரான் மற்ற நாடுகள் மீது நடத்துகிற தாக்குதல்கள் எல்லாம் அபாயகரமான அதிகரிப்பாக மாறி இருக்கிறது. எனவே இந்த 2 தரப்பு தாக்குதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று குவைத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். இன்றைய நாள் ஈரான் அமெரிக்காவினுடைய குவைத்தில் இருக்கக்கூடிய தளங்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மின் நிலையங்கள் அமெரிக்காவினுடைய பேசுக்குள்ள வரக்கூடிய மின் நிலையங்கள், பொதுவாக இருக்கக்கூடியது இல்லை. இரண்டாவது, கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல ஒன்றை ஈரான் தாக்கி இருக்கிறது.
இருக்கிறது. இது கரெக்டா அமெரிக்காவுடைய பேஸுக்குள்ள வருகுதா அல்லது அவுட் ஆஃப் பேஸ்ல இருக்குதாங்கிற தகவல்கள் கிடையாது. ஆனா கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீதும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று குவைத் உடனடியாக கோரிக்கை வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல நீங்க பெட்ரோல் தயாரிக்கிற இடத்துக்கு தாக்குதல் நடத்தினா கூட அவங்களுக்கு வலிக்காது. எங்க வலிக்கும் என்று கேட்டா, இந்த தண்ணி சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டா அது தாங்க முடியாததாக மாறிடும். காரணம் என்னன்னு கேட்டா, அதுதான் அங்க மிகப்பெரிய உயிர் நாடி. பெட்ரோல் வேண்டிய அளவுக்கு இருக்குல்ல, அங்க கடல் தண்ணி தான் இருக்குது. சுத்த தண்ணி அது கிடைக்க கடல் தண்ணி எடுத்து தான் அவங்க சுத்தமாக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனவே அந்த நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது முழு அரபு நாடுகளையும் ஸ்தம்பிக்க வச்சிரும். அதனாலதான் உடனடியாக அதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு மேலதிகமாக குவைத் மேல பல தாக்குதல்களை நடத்தி அதற்கு பொறுப்பும் ஏற்றிருக்கிறது. அமெரிக்காவினுடைய குவைத்தில் இருக்கக்கூடிய அதிவேக பீரங்கி ஏவுகணை அமைப்பாக இருக்கிற ஹைமர்ஸ் தளங்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹைமர்ஸ்ங்கிறது நகரக்கூடிய ஏவுகணை தளங்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சு தாக்குதல். இது அதிகமாக இருக்கிறது ஈரான் தான். அமெரிக்காவும் இந்த ஹைமர்ஸ் வகையான ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்க. இந்த ஹைமர்ஸ் வகையான ஏவுகணை ஏவுதளங்கள் மேலேயும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது, ஏவுகணைகள் மீதும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாம ஈராக்கினுடைய எர்பில் பகுதிகளில் 8 ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக ஈரானுக்கு ஆதரவான ஈராக்கினுடைய கதாய்பு ஹிஸ்புல்லா படைப்பிரிவுகள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. கதாய்பு ஹிஸ்புல்லா அமைப்பு அமெரிக்காவினுடைய ஈராக்கில் இருக்கக்கூடிய தளங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுனால அதற்கு பதிலடியாக ஈரானுக்கு ஆதரவான கதாய்பு ஹிஸ்புல்லாவினுடைய தளங்கள் மேலே இன்றைக்கு ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. அர்பில் இருக்கக்கூடிய தளங்கள் 8 ட்ரோன் அட்டாக்கை நாங்க தடுத்துட்டோம், எந்த எஃபெக்டும் எங்களுக்கு வரல, 8ஐயுமே நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரம் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட் டிசோல்வ் பண்ணப்பட்டிருக்கிறது, கலைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகிற ஆகஸ்ட் கடைசி நவம்பர் ஆரம்பத்தில் அங்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே தேர்தலுக்காக வேண்டி தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பவருமற்ற அந்த நாட்டுக்கு ஒரு பிரதமராக தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செயல்பட முடியும். மற்றபடி தேர்தலை ஜெயிச்சு தான் அவர் அந்த இடத்துக்கு வர முடியும். தேர்தல் பிரச்சாரம் உச்சம் தொட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்ற கலைப்பு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை தனித்த ஒரு வீடியோவாக நாளைய தினம் நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற யூடியூப் சேனலை நீங்க பார்த்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.